ராப் சேனலில் உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கிறேன். இன்றைக்கி பராசக்தி படத்தை பற்றின என்னோடய வியூஸ் அதை தான் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வியூஸ் அப்படின்றத விட எனக்கு இந்த படத்தை பார்த்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. ஸோ அந்த கொஸ்டின்ஸை இந்த பிளாட்ஃபார்மில் முன்வைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பராசக்தி படம் 2026 பொங்கலுக்கு வெளிவந்திருக்கு. சிவகார்த்திகேயனோட 25வது படம். சூரரை போட்டிருக்கு. அப்புறம் தமிழில் சுதா கோங்கரா பண்ணுற படம். டான் பிக்சர்ஸ் பேக் பை டிஎம்கே. 2026 எலெக்ஷன் வர இந்த நிலையில் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் இந்த படம் வருது அப்படின்ன உடனே அது மேலே எதிர்பார்ப்பு இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பிராண்ட் பண்ண விதம் பார்த்திங்கன்னா 1965 to 66 தமிழ்நாட்டில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தின கதை அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஏன்னா அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். அப்படின்றப்ப இது கொஞ்சம் ஸ்க்ரீனில் எப்படி எடுத்திருக்காங்க, இது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருந்தது. சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எதை பார்க்கணுன்னாலும் நமக்கு ஆசையாக தானே இருக்கும். பொன்னியின் செல்வனும் ஒரு நாவலாக இருந்தது. அது ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ஒரு ஹாப்பினஸ் வந்தது இல்லை. அந்த மாதிரி இந்த பராசக்தி படம் வருது. அதுவும் நம்மளோட ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ண படம். ஒரு ரொம்ப முக்கியமான இப்போ போஸ்ட் இண்டிபெண்ட் ஏராவில் 65 to 66 இந்திய எஜுகேஷனுக்கு இல்லை அந்த ஹிந்தி இம்போசிஷனுக்கு எதிரான அந்த எஜுகேஷன் தமிழ்நாட்டில் நடந்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரொட்டஸ்ட். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்லேயே நான் சொல்கிறேன், ஆஃப்டர் 1947. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கலி சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்டை மையப்படுத்தின படம் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். ஆனால் ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் தான் இருந்தது. ஸோ அந்த டிஸப்பாயின்மெண்ட்டை நான் ஜஸ்ட் ஒரு பிளைண்ட் ஹேட்டர்டாக முன்வைக்க விரும்பலை. ரொம்ப லாஜிக்கலாக அண்ட் ஃபேக்சுவலாக சில கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன். அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கும் வந்ததா அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது உண்மை சம்பவங்களை மையப்படுத்தின கதை அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு வந்தாங்க ப்ரெஸ் மீட்டில், ஆடியோ லான்ச்சில், எல்லாத்துலேயுமே. அப்படி இருக்கிறப்ப ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னா இஷ்யூஸ். ஸோ இந்த இஷ்யூவால் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸ்க்ரீனில். அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்ப ஹிந்தி திணிப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, அந்த ஹிந்தி திணிப்பை எப்படி திணிச்சிருக்காங்கன்றதை அவங்க ஸ்க்ரீனில் காட்டியிருக்காங்கன்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மணி ஆர்டர் லெட்டரில் ஃபுல்லாக ஹிந்திலேயே இருக்குது. ஸோ அந்த ஹிந்தி இங்கே இருக்கிற ரூரல் ஏரியாஸ்லேயே அர்பன் ஏரியாலே நிறைய பேருக்கு அப்போ ஹிந்தி தெரியாது. ஸோ என்ன ஃபுல்லாக ஹிந்தியில் இருக்குது, இதை கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுங்களேன் அப்படின்ட்டு இந்த படத்தில் வர ஒரு கேரக்டர் கேட்குறப்ப அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஹிந்தி தெரிஞ்சால் நாங்கள் ஏன் எங்கே உட்காந்துட்டு இருக்க போகிறோம், நாங்கள் டெல்லியில் போயிட்டு இருப்போம்ல அப்படின்ற மாதிரி பதில் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் பணமே அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை அப்படியே நடு தெருவில் நிற்கிறாங்க. பணம் இருந்தும் அவங்களால பணம் அனுப்ப முடியல, இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு காட்டுறாங்க. இதில் கொடுமை என்னதுன்னா, இந்த சீன் வரப்பே கீழே அவங்களே போட்டுடுறாங்க, சித்தரிக்கப்பட்டவை அப்படின்ட்டு போடுறாங்க. சித்தரிக்கப்பட்டவைனா என்ன அர்த்தம்? ஃபிக்ஷனலைஸ்டு அப்படின்ட்டு அர்த்தம். அதுக்கப்புறமா இன்னொரு சித்தரிக்கப்பட்டவை அப்படின்ற ஒரு சீன் வருது. அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு போகிறாரு ஹீரோ. ஒரு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அந்த இன்டர்வியூக்கு போகிறாரு. அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி கிராமர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அந்த போர்டு. இவர் அதில் கொஞ்சம் தடுமாறி ஆன்சர் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் தடுமாற்றத்தோட பதில் சொல்கிறீங்க, அதனால் வேணாம் அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ரயில்வே வேலைக்கு ஹிந்தி கிராமர் கொஸ்டின்ஸ்லாம் அவங்க இன்டர்வியூவில் கேட்குறாங்க அப்படின்னு, அதனால் அவருக்கு வேலை ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுவும் சித்தரிக்கப்பட்டவை அவங்களே போடுறாங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் ஒரு உண்மை சம்பவம், அதுவும் ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ எடுத்து ஒரு படம் எடுக்கிறீங்க. அந்த சென்சிட்டிவிட்டி ஏன் வந்தது, அதோட ரூட் காஸ் என்னன்றதையும் நீங்கள் உண்மையாக அதை அப்படியே நீங்கள் காட்டியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அங்கே ஃபிக்ஷனலைஸ்டான ஒரு விஷயத்தை நீங்கள் வைக்கிறீங்கன்றதால மொத்தமாக அடிபட்டு போகுது. அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம அதை பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எப்படி நீங்கள் நடக்காத ஒரு விஷயத்தை சித்தரிக்கப்பட்டவன்ட்டு போடலாம். அதுவும் இப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபிக்ஷனலான ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா யாருக்குமே இந்த கொஸ்டின் வரப்போகிறது இல்லை. ஏன்னா ஃபிக்ஷனை நம்ம என்ன வேணால் சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல ஹிஸ்ட்ரியை சொல்கிறீங்க, அண்டு தேவைப்படுற இடத்துல உண்மையான ஹிஸ்ட்ரி சொல்கிற இடத்துல நீங்கள் நீங்களாக ஒரு ஃபிக்ஷனான ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறப்ப தான் இது என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். இன்னொரு விஷயம் எனக்கு பராசக்தியில் ஒரு கேள்வின்றதை விட இது படத்தில் சுத்தமாக இது நல்லா இல்லை, இதனால் இந்த படத்தோட தரம் இன்னும் கெட்டு போச்சு அப்படின்றத நான் எதில் நினைக்கிறேன்னா,
ரொம்ப சினிமாவுக்காக நிறைய விஷயத்த வந்து இந்த இந்த ஆக்சுவல் ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்க ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அது தோணுது இல்லை, அதுதான் உண்மை. இப்போ ஏன் 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 நிறைய மசாலா ஆட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு புரியுது. ஏன்னா நீங்கள் ஒரு வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து கேட்டர் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்கன்றது தெரியுது. ஆனால் அதுக்குன்ட்டு இவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது உண்மையான சம்பவங்கள், உண்மையான ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு சொல்கிறப்ப நம்ம ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்குறோம். இதில் கொஞ்சமாச்சும் நமக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் வருமா, நம்ம வந்து இது வரைக்கும் கேள்விப்படாத சில விஷயங்கள் வந்து இதில் நமக்கு வந்து தெரிய வருமா அப்படின்ட்டு நம்ம நினச்சி பார்க்குறோம். ஆனால் இதில் மொத்தமாக ஏமாற்றம் தான் மிஞ்சுது. நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களையே தான் அவங்க வந்து காட்டுறாங்க. அந்த கேள்விப்பட்ட விஷயங்களையே அவங்க எப்படி ரொம்ப காட்டுறாங்கன்னா ரொம்ப ப்ரிட்டன்ஷியஸாக இருக்குது. லைக் இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் போகும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃப்ளோ அந்த ஹீரோவோட கேரக்டராக இருக்குது, மற்ற கேரக்டராக இருக்குது. ஒரு கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆகுது. ஸ்ரீலீலா பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபார்மர் மாதிரி எப்பவுமே ஒரு டெலிஃபோன் எடுத்துக்கிட்டு என்னென்ன நடக்குது அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து தூரமாக இருக்கிற அதர்வாக்கு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதர்வா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா இருக்கிற அதே ஊரில் பக்கத்து வீட்டில் தான் இருக்கார் ஒரு சீனில். ஏன் அவங்க வந்து டெலிஃபோனில் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் இந்த படத்தில் வந்து இப்படி தான் இருந்தது. அது எப்படி சொல்கிறது, லைக் ஒரு ரேண்டமாக இருந்ததுன்ட்டு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்டினியூட்டியே இல்லாத மாதிரி இருந்தது. நீங்கள் ஒரு ஃபிக்ஷனான படம் எடுக்கிறீங்க அப்படின்னா மேபி அந்த கண்டினியூட்டி இல்லாத ஒரு எடிட்டை வந்து நம்ம பார்த்துட்டு போகலாம், சரி இது ஒரு ஜானர் அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரியை எடுக்கிறீங்க அப்படின்றப்போ ஒரு கண்டினியூட்டி இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இஷ்யூ, அந்த ரூட் காஸ் வந்து என்ன அப்படின்றத நீங்கள் ஆக்சுவலாக காட்டியிருந்தீங்க அப்படின்ட்டு சொன்னாக்கா ஒரு கனெக்ட் இருக்கும். அதையும் நீங்கள் சினிமாத்தனமாக காட்டுறீங்க. அண்ட் அதுக்கு எதிர்ப்பாக இவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சினிமாத்தனமாக காட்டுறீங்கன்றப்ப கிட்டத்தட்ட நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, it is a kind of disrespect to the protesters who protested against Hindi imposition அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் எப்படி கொஞ்சம் அதில் ரியலிசத்தையும் நீங்கள் சேர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அகெயின் இட்ஸ் கிரியேட்டர் சாய்ஸ். நம்ம வந்து இதில் வந்து இதுதான் கரெக்ட், இதுதான் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் பிலீவ் பண்ணுற வேல்யூஸ், நான் சில விஷயம் எத்திக்கலாம் அது இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிற என்ன மாதிரியான ஆட்களுக்கு வந்து சுத்தமாக இந்த விஷயம் வந்து பிடிக்கவே இல்லை. ரொம்ப சினிமாத்தனமாக காமிச்சிட்டாங்க. சினிமாத்தனமாக தான் காட்டணும் அப்படின்ற அந்த பாயிண்ட்டை வந்து நான் டினை பண்ணல. பட் கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்ல, ஒரு படத்தை நம்ம பார்க்குறப்ப ஒரு விஷயம் நமக்கு தெரியணும்ல, ஒரு இன்ஃபர்மேஷனாச்சும் இருக்கணும்ல. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மாறா நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் தான் இந்த படத்தில் வந்து இருக்குது. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு முழுமையான நிறைவான ஒரு படமாக இது இல்லாமல் போனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஆடிங் டூ மச் ஆஃப் மசாலா இந்த ஹிஸ்ட்ரி. எதெல்லாம் இப்போ அவனுக்கு அப்படி சினிமாத்தனமாக தெரிஞ்சது அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. அதனால நான் சில விஷயத்த வந்து நான் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், எனக்கு எது ரொம்ப சினிமாத்தனமாக இதை வந்து ஏன் இவ்வளோ இதுவாக காட்டினாங்க அப்படின்றது நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்ற ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி பாருங்கள். 1950 January 26 நம்ம நாடு வந்து ரிப்பப்ளிக் கண்ட்ரியாக மாறுது. அப்போ வந்து ஷெட்யூல் 17 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பார்ட் 17, நாட் ஷெட்யூல் 17, பார்ட் 17 ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷனில் தான் அஃபிஷியல் லாங்குவேஜஸை டீல் பண்ணுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 15 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும். 15 இயர்ஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறமா, தட் இஸ் 1965 January 26 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து போயிடும். வெறும் ஹிந்தி மட்டும்தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும் இந்த கண்ட்ரிக்கு அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. இந்த இஷ்யூ எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1950 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஹிந்தி இம்போசிஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 1937 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அப்போயே நிறைய பேர் போராடிக்கிட்டே வந்திருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1950 அகெயின் திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்த உடனே அப்பயே வந்து எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 50s பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே, அதுக்கப்புறமா திராவிடர் கழகம் அண்ட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் கம்யூனிஸ்ட், தமிழ் கம்யூனிஸ்ட் மட்டும் இதுக்கு எதிராக போராடினாங்க அப்படின்ட்டு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியான போராட்டங்கள் இருந்துகிட்டே இருந்தப்போ 1959 வந்து ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாருன்னா, சவுத் ஸ்டேட்ஸ், அதாவது நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அவங்களா ஓகே அப்படின்ட்டு சொல்கிறப்ப நாங்கள் வந்து ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜாக
ஆக்குவோம், அது வரைக்கும் நாங்கள் ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜாக ஆக்க மாட்டோம், இங்கிலீஷும் கண்டினியூ ஆகுன்றத வேர்பலாக சொல்கிறாரு. அவர் வந்து அக்ரிமெண்ட்டை எழுதி கொடுக்கல, எதுவுமே பண்ணல, வேர்பலாக அவர் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. 59 நேரு வந்து இதை கொடுக்குறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தென் 1964 நேரு வந்து தவறிடுறாரு. அவர் தவறினதுக்கு அப்புறமா அடுத்த வருஷம் 1960 அந்த இயர் அப்ரோச் ஆகிட்டு இருக்கிற அந்த டைமில் நேரு இல்லை இப்போ, ஏன்னா 64 அவர் இறந்துடுறாரு. ஸோ 65 ஜனவரி 26 என்ன ஆக போகுதுன்னா ஹிந்தி தான் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக போகுது அப்படின்ற ஒரு டென்ஷன் வருது. ஸோ 1965 ஜனவரி 26, ஸோ ரைட் ஃப்ரம் 1964 டிசம்பர்லேருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு எதிரான ப்ரொட்டஸ்ட் வந்து அப்படியே பொறுமையாக நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எல்லா பார்ட்ஸ்லையுமே, குறிப்பாக சென்னையிலையும், அதுக்கப்புறமா நார்த்தன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எங்கெல்லாம் டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப விக்ரஸாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மதுரை சில இடங்கள்ல இருந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் அந்த சென்டிமெண்ட் வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருந்தது. ரீசன் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது வந்து டிஎம்கே தான், அறிஞர் அண்ணாதுரை வந்து ஸ்டார்ட் பண்ணார். பட் ஆஃப்டர் அ சர்டைன் பாயிண்ட் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாறுது. ஓகேவா? ஸோ எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் வந்து எந்த ஒரு கட்சி சார்புமே இல்லாமல் எல்லா மக்களுமே சேர்ந்து அந்த மெரினாவில் போராடினாங்களோ அதே மாதிரியான ஒரு ப்ரொட்டஸ்ட் தான் அன்னைக்கு நடந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் வந்து ரிப்பப்ளிக் டே நெருங்க டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஷூட் அவுட்ஸ், அந்த ரிப்பப்ளிக் டே நடக்கிற நாள் அன்றைக்கி பிளாக் ஃப்ளாக் எடுத்துக்கிட்டு பரேட் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் டிஎம்கேக்காரங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டிஎம்கே லீடர்ஸ் எல்லாமே அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் டிஎம்கே லீடர்ஸ் அரெஸ்ட் பண்ணால் எங்களுக்கு போராட்டம் பண்ண தெரியாதான்ட்டு இந்த மக்கள், ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ், குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. 26 போராட்டம் பண்ண முடியல. ஸோ 27 அந்த போராட்டம் நடக்குது. அதுக்கப்புறமா ஷூட் அவுட்ஸ் நடக்குது. இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா February 8 or 9 வரைக்கும் நடக்குதுன்றாங்க. லைக் 2 வீக்ஸாக அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்றாங்க இந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஆர்மி வருது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து இந்த படத்தில் காட்டின மாதிரி ஒரு ஷூட் அவுட் நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஸோ ஒரு ஹிஸ்ட்ரியை நீங்கள் காட்டுறீங்க, ஹிந்தி இம்போசிஷன்றதை வந்து நீங்கள் இப்படி காட்டுறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சில விஷயங்களையுமே அவங்க வந்து இந்த படத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவுட் அண்ட் ரைட்டாக அப்படியே அந்த 64 வந்து இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதை காட்டியிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு வேளை அதில் ஒரு கனெக்ட் இருந்திருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சித்தரிக்கப்பட்டவன்ட்டு போட்டுட்டு அவங்க காட்டினதாலேயே நமக்கு எப்படி இருக்குது, இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் இதை பார்த்துட்டு சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் படித்தேன், அதனால் எனக்கு தெரிஞ்சது. இல்லை நான் படத்தை பார்த்துட்டு சில விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்ற நிறைய பேர் வந்து இன்னும் இருக்காங்க தான். ஸோ அவங்க பார்க்குறப்ப என்ன நினைப்பாங்கன்னா இது அந்த 2 வருஷத்துல சும்மா ஸ்டார்ட் ஆச்சு, அண்ட் உண்மையிலே மணி ஆர்டர் இதெல்லாம் ஃபுல்லாக ஹிந்தி இருந்ததால் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மிஸ்இன்ஃபார்ம்டாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதை காட்டுறதுக்கு பார்த்தா அவங்க ரொம்ப சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டு ரொம்ப இந்த விஷயத்தெல்லாம் காட்டாமல் அப்படியே அந்த இஷ்யூ லைக் அது என்னமோ திடீர்னு ஆரம்பிச்சது அப்படியே திடீர்னு ஒரு பிரச்சனையாச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான்சென்ஸாக இருந்தது. இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் இப்போ இவ்வளோ நீங்கள் காட்டினீங்கன்னா ஓகே அதோட இன்டென்சிட்டி புரியுது. சும்மா ஒரு 2 வருஷம் இல்லை 10 நாளில் திடீர்னு எல்லாருமே அப்படியே வராங்க, அப்படியே போராடுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ட்ரிவனாக தான் இருக்குது. ஒரு பீப்புள் மூமெண்ட் மாதிரியும் அவங்க வந்து காட்சிப்படுத்தல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அது பீப்புள் மூமெண்ட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்களே ஒழிய இதை வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 man ஷோ மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதை தான் நான் மீன் பண்ணுறது, ரொம்ப சினிமேட்டிக்காக எடுத்திருக்காங்க அப்படின்றத மீன் பண்ணுறேன். இந்த சினிமேட்டிக் லிபர்ட்டி வந்து எப்போ வந்து இந்த பராசக்தியில் வந்து பீக் ரீச் பண்ணுது அப்படின்ட்டு சொன்னால் கிளைமேக்ஸில் சொல்லலாம். கிளைமேக்ஸில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. இந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி முடிஞ்சதுன்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ ஷூட் அவுட்ஸ்லாம் இந்த மாதிரி லால் பகதூர் சாஸ்திரி அண்டு அப்போ சிஎம்மாக இருந்த பக்தவச்சலம் இவங்களெல்லாம் சேர்ந்து சும்மா ஆர்ம்டு ஃபோர்ஸஸை வச்சு இதை அடக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறாங்கன்னா அதை அடக்க முடியல. இது ஒரு பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக மாதிரி ரொம்ப ஒரு ஆன்டி கவர்மெண்ட் சென்டிமெண்ட் வந்து நிறையா வந்தது. அதுக்கப்புறமா February 11 அப்போ லால் பகதூர் சாஸ்திரி வந்து ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, இந்த மாதிரி நாங்கள் வந்து இதை வந்து இப்போ ப்ரொசீட் பண்ண மாட்டோம், இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் இதுவாக தொடரும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அண்ட் February 11 சாஸ்திரி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி வந்து தமிழ்நாடுக்கு வராங்க. வந்து இங்கே இருக்கிற காங்கிரஸ் லீடர்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்டர்ஸை மீட் பண்ணதுக்கான ரெக்கார்ட்ஸ் இல்லை. பட் இங்கே வந்து உண்மையாக கள நிலவரம் என்ன அப்படின்றத நோட் பண்ணி டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா இப்போ வந்து இந்திரா காந்தி வந்து
டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டராக இருந்திருக்காங்கன்றதால அந்த பொறுப்பில் அவங்க வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. இது ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி. சினிமேட்டிக் லிபர்ட்டி இவங்க எடுத்திருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன், இவங்க கிளைமேக்ஸ் போர்ஷன் எப்படி சொல்கிறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி வந்து ப்ரொட்டஸ்டர்ஸை மீட் பண்ணி, அதுவும் எப்படி மீட் பண்ணாங்கன்றதுலாம் நீங்கள் படத்தை பாருங்கள், பயங்கரமாக சிரிப்பாக இருக்கும். என் ஸ்கூல் ஹெச்எம், என் யூனிவர்சிட்டி ஹெச்ஓடியை கூட அவ்வளோ ஈஸியாக மீட் பண்ண முடியாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டரை வந்து அப்படியே பஸ்ஸு மேலே நின்றுக்கிட்டு இப்படின்னு கொடி காட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க, உடனே வாங்க தம்பி பேசலாம் அப்படின்ட்டு இந்திரா காந்தி பேசுகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்திரா காந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு பொது வாக்கெடுப்பு எடுங்க, அந்த வாக்கெடுப்பு அந்த சீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுங்க, நிறைய பேர் ஹிந்தி வேணான்னு சொன்னால் நான் வேணான்னு சொல்லிடுறேன் அப்படின்ட்டு சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த பொது வாக்கெடுப்பு, அந்த பேலட் பேப்பர்ஸை வந்து ரீச் பண்ண விடாமல் தடுக்கிறது வந்து போலீஸ் வந்து தடுக்குது. அதை ஹீரோ வந்து எப்படி முறியடிச்சு அந்த பேலட் பேப்பர்ஸை வந்து இந்திரா காந்தி முன்னாடி போய் இப்படி காட்டுறாரு அப்படின்றது தான் இந்த பீக் கிளைமேக்ஸ். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்குது. இது எப்படி முடிஞ்சதுன்றதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இது உங்களால் சினிமாவில் காட்ட முடியல அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரொம்ப லிபர்ட்டி எடுத்துக்கிட்டு நடக்காதது எல்லாமே நீங்கள் காட்டுறீங்க. நீங்கள் நடந்ததை கொஞ்சம் சினிமாத்தனமாக காட்டுறதுன்றது ஒன்று இருக்குது, ஆனால் நடக்காததை வந்து நீங்கள் வந்து சேர்க்கறது தான் பிரச்சனையாக இருக்குது. இது ஹிஸ்ட்ரியாக இல்லாமல் ஃபிக்ஷனலாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. பட் ஆக்சுவல் ஹிஸ்ட்ரியில் வந்து இவ்வளவு ஃபிக்ஷனலைஸ் பண்ணணுமா அப்படின்ற கேள்வி தான் எனக்கு வந்து எழுது. இந்திரா காந்தியை காஸ்டிங் பண்ணதை வந்து சில பேர் சொல்கிறாங்க, இவங்க தான் உனக்கு இந்திரா காந்தியாக கிடைச்சாங்களா அப்படின்ட்டு. நான் அந்த இதுக்கெலாம் நான் போக போகிறதில்ல. ஆனால் நீங்கள் எப்படி அதை நீங்கள் சீனாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்குன்னா, ஒரு ஒரு ப்ராங்க் மாதிரி இருக்குது, ஒரு பரோடி மாதிரி இருக்குது அதை பார்க்குறதுக்கு மொத்தமாக. இன்னொரு மிஸ்இன்ஃபார்ம்டு கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறது, அகெயின் இட்ஸ் நாட் இந்த விஷயம் மட்டும் எனக்கு ஷுவராக தெரியல. இதில் வந்து காட்டியிருக்காங்க, இந்த அதர் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் இன் தமிழ்நாடு ஆல்சோ சப்போர்ட்டட் ஃபார் தி ஹிந்தி பொசிஷன் அப்படின்ற மாதிரி காட்டினாங்க. இது வந்து ஃபேக்சுவலாக எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா நான் பார்த்த சில ஆர்டிகல்ஸ் வரைக்கும், அந்த படத்தை பார்த்து தான் நான் பார்த்தேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதே அப்படின்ட்டு பார்த்தேன். உண்மையிலேயே அதர் லாங்குவேஜ் பீப்புள் சப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்ட்டு பார்த்தா, ஒரு இதில் தெளிவாக ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சால் நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து இந்த வீடியோவில் போட பார்க்குறேன். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு பீப்புள், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், அப்போ தெலுங்கு பிரிஞ்சு ஆந்திராவாக இருந்தாலும் நிறைய தெலுங்கு பீப்புள் வந்து சென்னையில் இருந்தாங்க. ஸோ அந்த தெலுங்கு பீப்புள் வந்து ரொம்ப இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து அவங்கள இன்வால்வ் பண்ணிக்கல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் லாங்குவேஜாக ஹிந்தி இருக்கிறது பெட்டர் அப்படின்ற அந்த சென்டிமெண்ட் உள்ள ஒரு பாப்புலேஷன் தான் தெலுங்கு. ஸோ அவங்க வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து பெரிய அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல, தமிழ்நாட்டில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. இது ஏன் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து அகெயின் நான் இதை திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஃபிக்ஷனல் படம் அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே கொஸ்டின் பண்ண போகிறது இல்லை, ஓகே அப்படின்லாம். பட் நீங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எடுக்கிறப்ப ஏன் இவ்வளவு நரேட்டிவ்ஸை வந்து ஏன் அப்படி மாற்றி எடுக்கிறீங்க அப்படின்ட்டு புரியல. அண்டு இந்த படத்தில் வந்து இன்னும் பெங்கால், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆல் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் டுகெதர் அண்டு ப்ரொட்டஸ்டிங் அட் டெல்லி அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்த்தோன்னா நடந்திருக்கு, பட் நாட் டு தி எக்ஸ்டென்ட் லைக் தே ஹேவ் ஷோன் இன் த ஃபிலிம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு அப்படின்ட்டு படம் வச்சுருக்காங்க. புறநானூறு அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் யூனியன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் கவுன்சில் அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோடைய பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல எங்கெங்கெல்லாம் இந்த தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற ஸ்டேட்டில் அப்போ படித்தாங்களோ அண்டு மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இன்ட்ரெஸ்டடாக அந்த ஹிந்தி இம்போசிஷனில் ஆர்வமாக ஹிந்தி இம்போசிஷனை எஜுகேட் பண்ணோம் அப்படின்ற அந்த ஆர்வம் இருக்கிற கொஞ்சம் பேர் சேர்ந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீட் பண்ணோம் அப்படின்ட்டு நினச்சிருக்காங்க. டெல்லியில் இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் அது ஏதாச்சும் லைக் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லிங்க்கை வச்சு மீட் பண்ணி இதை நிறுத்த முடியுமான்றதை பார்த்துருக்காங்களே ஒழிய இந்த புறநானூறுன்ட்டு இவங்க காட்டுற அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சினிமாவுக்காக தான் எடுத்திருக்காங்க. லீவிங் திஸ் அசைட், ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா இதை நான் பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தோணலை. ஏன்னா இப்போ இது வந்து ஒரு சினிமேட்டிக் ஒரு இதுக்காக ஒரு ஆடியன்ஸோடைய அந்த கேட்டரிங் அதை கேட்டர் பண்ணணுன்றதுக்காக அப்போ ஒரு பேர்லாம் வச்சுருக்காங்கன்றதுலாம் ஓகே தான். பட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்டேட்டில் இருக்கிற அதர் லாங்குவேஜ் பீப்புள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இதில் இவங்க கூட இருந்தாங்க அப்படின்றது வந்து
கொஞ்சம் ஏன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ அது அப்படி எடுத்திருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் உண்மையிலேயே அப்படியாப்பட்ட இன்டென்ஷனாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படிலாம் எடுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. இப்படிலாம் காட்டினா தான் எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப பெர்ஃபார்மேட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ரொம்ப எனக்கு ஒரு கேள்வி, இது வந்து நரேஷன்லாம் கிடையாது, எனக்கு நரேட்டிவ் ஃப்ளாஸ்லாம் கிடையாது, எனக்கு ஒரு கேள்வி தான் இருந்தது. இந்த படத்தில் வந்து ஒரு 3-4 இடத்துல வந்து பெரியார் பேரை வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 3-4 இடம்னு முடியாது, 2 இடத்துலையாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு. 1965 to 66 பெரியாரோடைய ஸ்டாண்டு ஹிந்தி இம்போசிஷனில் என்ன இருந்தது அப்படின்றத காட்டல. நீங்கள் வந்து பெரியார் பேரை மென்ஷனே பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா எனக்கு இந்த கொஸ்டினே வந்திருக்காது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அண்ணா பெரியார் கையில் அவார்டு வாங்கின நீ வந்து இவகிட்ட ஹிந்தி கற்றுக்கிறியான்னு ஒரு இடத்துல டைலாக் வைக்கிறீங்க. அண்டு ஒரு ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து பெரியார் கிட்ட விருது வாங்குற அந்த ஃபோட்டோவும் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க உங்கள் படத்தில். ஆனால் 65 to 66 அவரோட ஸ்டாண்ட் என்னன்றதை வந்து நீங்கள் சும்மா கூட எங்கேயுமே நீங்கள் மென்ஷன் பண்ணல. ஏன் அது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் அதை தவிர்க்கிறீங்க அப்படின்ட்டு தெரில. அதுலேயும் மோசம் என்னது பார்த்தீங்கன்னா, இதில் பக்தவச்சலம் வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் காட்டியிருக்கீங்க, காளி பசங்களை சுட்டா அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து அடங்கிடும் அப்படின்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது வந்து பெரியார் அவரோட விடுதலை ஏடில் வந்து எழுதியிருக்காரு. இந்த மாதிரி போலீஸ்காரங்கிட்ட வந்து எதுக்கு துப்பாக்கி இருக்குது, எதுக்கு இவ்வளோ தூரம் அந்த ப்ரொட்டஸ்ட்டை வளர விட்டீங்க, 4 கண்ணீர் துளிகளை வந்துட்டு நீங்கள் 4 காளி பசங்க 4 திமுக காளி பசங்களை வந்து நீங்கள் சுட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ஃபஸ்ட்டே முடிஞ்சிருக்குன்ட்டு எழுந்தது வந்து பெரியார் தான். அதை வந்து நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதை வந்து நீங்கள் காட்டாமல் விட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த காளி பசங்களை சுடணுன்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து பக்தவச்சலம் தலையில் வந்து நீங்கள் எழுதிட்டீங்க. அது வந்து ஏன் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஒன்று பக்தவச்சலம் அப்படி சொல்லாத மாதிரி நீங்கள் வச்சுருக்கலாம், இல்லை அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் வந்து பெரியார் இப்படி சொல்லியிருக்காருன்னு வச்சுருக்கலாம், இல்லை ரெண்டுத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஏன் இப்படி ட்விஸ்ட் பண்ணி அதை சொன்னீங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து சுத்தமாக தெரியல. அண்ட் இதெல்லாமே போக இன்னும் சில ஆஃப்கோர்ஸ் இது வந்து ரெட் ஜெயின்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, டான் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றதால கண்டிப்பாக அவங்களோட பார்ட்டியோட ப்ராப்பகண்டா இருக்கும். அது நிறைய இடத்துல வந்து அதை ரொம்ப ஃபோர்ஸ்டாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது அவங்க பணம், அவங்க வந்து எப்படி வேணால் எடுக்கலாம். ஆனால் நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து போஸ்ட் இண்டிபெண்ட் ஏரா, போஸ்ட் இண்டிபெண்ட் ஹிஸ்ட்ரி, இந்தியன் இண்டிபெண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட். மக்களால் தான் இது வந்து தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. அப்படின்றப்ப நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் ஃபோர் ஷேடோ பண்ணிட்டீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. கடைசியில் இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரியை படிக்கணுன்ற ஆர்வம் வந்தது. நாட் அவுட் ஆஃப் இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்றதுக்காண்டி அதை பண்ணலை. என்னடா இந்த படம் இப்படி எடுத்து வச்சுருக்காங்க, இப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்ற அந்த க்யூரியாசிட்டியை வந்து கொடுத்துச்சு இந்த படம். அந்த வகையில் நான் வந்து பராசக்தியை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா இப்படி நீங்கள் எடுக்கிறதால தான் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்ட்டு போய் தேடி படிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்து கிடைக்குது. அந்த வகையில் வந்து நான் கண்டிப்பாக டேரக்டரை வந்து பாராட்டி தான் ஆகணும். அண்ட் இது வந்து செகண்ட் டைம் கிடையாது சுதா கோங்கரா வந்து இந்த மாதிரி ஹெவிலி ஃபிக்ஷனலைசிங் கண்டென்ட் எடுக்கிறது. இந்த ஹெவிலி ஃபிக்ஷனலைஸ்ட் அப்படின்ற இந்த வார்த்தையை நான் ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தேன் படித்தேன் அப்படின்ட்டு சொன்னால் சூரரை போற்று ரிவ்யூ அப்போ தான். இதை வந்து சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா கோபிநாத் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். அவரோட ட்விட்டரில் வந்து அவர் போட்டிருந்தார். ஏன்னா அவரோட லைஃப்பை பேஸ் பண்ணி தான் இவங்க எடுத்திருந்தாங்க அந்த படத்தை. வந்து அவர் வந்து ஷாக் ஆகிட்டாராம், இது என்னோட கதை, என்னோட லைஃப் மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து வேற, அது வந்து அகெயின் இட்ஸ் சினிமா அண்ட் இட்ஸ் பிஸ்னஸ், என்ன வேணால் அவங்க பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. அண்ட் இதுவும் சினிமா, இதுவும் பிஸ்னஸ், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் ஒரு எத்திக்கல் கன்சர்னோட சில விஷயங்கள் வந்து எனக்கு இருந்தது. இது ஒரு லாங்குவேஜ் இஷ்யூ, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹிஸ்ட்ரி, இது வந்து ஒரு நல்ல டாக்குமெண்ட் செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அப்படி இல்லை இந்த படம் வந்து. ஸோ எல்லாமே என்னோடய குவெஸ்டின்ஸாக இருந்தது இந்த படத்தில் வந்து. உங்களுக்கும் இந்த படம் பார்த்துட்டு இந்த மாதிரியான குவெஸ்டின்ஸ் வந்ததா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நான் ஷேர் பண்ண விஷயங்கள் வந்து கரெக்டாக அப்படின்றதும் நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஏன்னா
தப்பாக கூட இருக்கலாம் நான் சொன்ன சில விஷயங்கள். ஸோ நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரெடியாக தான் இருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நான் பேசின இந்த விஷயங்களில் வந்து இல்லை இது வந்து கரெக்டாக தான் இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ அகெயின் இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் எனி இண்டிவிஜுவல். ஆனால் சில விஷயம் எனக்கு கேட்கணுன்றது, ஏன்னா இந்த படத்தை டிக்கெட் வாங்கி காசு கொடுத்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்றப்ப ஒரு கன்சியூமராக எனக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை தான் நான் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அண்ட் இது ரிலேட்டடான சில லிங்க்ஸ் ஆர்ச்சிவ்ஸ்லாம் அட்டாச் பண்ண பார்க்குறேன். ஸோ நன்றி, வணக்கம்.